ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம ஒரு டவரா ஒன்று எடுத்துக்கிறோம் பிரியாணி செய்கிறதுக்கு. அந்த டவராவில் ரீஃபைண்ட் ஆயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு டால்டா நெய் எல்லாத்தையும் லைட்டாக சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அந்த எண்ணெய் கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு நல்லா எரியுதான்னு பார்த்துக்கணும். எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு அதில் போட்டுடணும். எண்ணெயில் போட்டுட்டு பச்சை மிளகாய் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் வணங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வணங்கிக்கிட்டு இருக்குது. அப்போதைக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி, கொத்தமல்லி, புதினா ரெண்டையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கரண்டி எடுத்து மெதுவாக கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பொன்னிறமாக இந்த கலருக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா கிண்டி விடணும், அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா பார்த்துங்க இந்த அளவுக்கு பொன்னிறமாக இது வணங்கணும். அப்போ தான் நம்ம நினைக்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக பிரியாணி வரும். நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி அரைச்சி வச்சுருக்க இஞ்சியை அதில் ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி வாசம் போகிறதுக்காக நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணணும். நல்லா வணக்கி விட்டுறணும். நல்லா நம்ம வணக்கி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா வணக்கி விடணும். நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டையும் அதில் ஆட் பண்ணிக்கணும். பூண்டை ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். வணக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் அதுலேயும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுறணும். நல்லா வணக்கி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிக்க விட்டுறக்கூடாது. நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை அதில் சேர்த்துக்கணும். தக்காளியை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கணும். நல்லா திருப்பி கிண்டணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா தக்காளி வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்துக்கணும். கல்லுப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். டவரால் நல்லா வச்சு நல்லா கிண்டி விடணும். அடி பிடிக்க விட்டுறக்கூடாது. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு கிண்டுறோமோ அந்தளவுக்கு நல்லா வணங்கும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். அப்புறம் மல்லித்தூள் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிளகாத்தூள் ஃபஸ்ட்டே போட்டாச்சு. அடுத்து நம்ம மல்லித்தூளும் போட்டாச்சு. இப்போ நல்லா ரெண்டையும் நல்லா சேர்த்து கிண்டி விடணும். இப்போ தான் பிரியாணி அந்த கிரேவிக்கான கலர் வந்திருக்கு. நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு பகுவியமாக இருக்கணும் அந்த கிரேவி. நல்லா வணக்கி இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்க பட்டைத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். பட்டை, மிளகு ரெண்டோட தூளையும் சேர்த்துக்கிட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதை மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடணும். கொஞ்சம் விட்டுட்டாலும் அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கிண்டணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இது பண்ணி விடணும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா
மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக வரும். ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கறியை சிக்கன் பீஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அதில் போட்டு கிண்டி விட்டுக்கணும். மசாலாவோட நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுறணும். நல்லா கிண்டி கறியை மசாலாவோட நல்லா சேர்த்து விட்டுறணும். நல்லா கிண்டியெல்லாம் ஒன்றா கலரி விட்டு எல்லா கறியை எடுத்து அதில் போட்டுடணும். கறியை நல்லா போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். விட்டோம்னா பிடிச்சிடும், அடி பிடிச்சிடும். அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், மசாலா கறியோடு நல்லா சேர்ந்துருச்சு. நல்லா மசாலா சேர்ந்துருச்சு. நல்லா கிண்டிடணும். அப்புறம் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கணும். தயிரை ஆட் பண்ணிட்டு அப்போ தான் புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும் பிரியாணி. அதுக்காக நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டு நல்லா 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 கிண்டி விடணும். மறுபடியும் கொஞ்சம் அந்த அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய் மிளகுத்தூளை நல்லா ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மல்லித்தழை போட்டு மல்லி புதினா ரெண்டையும் கொஞ்சம் போட்டுடணும். போட்டுட்டு டவராவை க்ளோஸ் பண்ணிடணும். தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ தான் கொதிக்கும். 5 நிமிஷம் கழித்து அது எப்படி கொதிக்கும் நீங்களே பாருங்கள். நல்லா கொதிக்குது. இன்னும் நல்லா கொதிக்கணும். இந்த அளவுக்கு கொதித்தோன்னா நம்ம அதில் அரிசியை ஆட் பண்ணணும். இதுதான் சரியான பக்குவமான நிலை. இந்த இடத்துல போட்டால் தான் நமக்கு டக்குன்னு அரிசி வேகும். நம்ம கழனி பிடிச்சி வச்சுருக்க அரிசி அதில் சேர்த்துக்கலாம். அரிசி ஒரே இடத்துல நிற்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காது. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த அளவுக்கு வந்தோன்னா நல்லா கிண்டி விடணும். அப்போ தான் நம்ம கறியாக இருக்கட்டும் உள்ள அரிசியாக இருக்கட்டும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு பார்த்துக்குங்க. எண்ணெய் உலக தன்மை இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் டவராவை க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் இது மாதிரி கிண்டி விடணும். இல்லைன்னா அரிசி வேக வேக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா கிண்டிட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொதிநிலை வந்துடும். நல்லா கிண்டி விடணும். கொஞ்சம் விட்டாலும் அடி பிடிச்சிடும். அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் டவராவை க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி இருக்குது. ஓரளவுக்கு அரிசி வெந்துருச்சு. இந்த பக்குவமே நமக்கு போதுமானது. இதுக்கு மேலே விட்டால் குழஞ்சிரும். அதனால் இதுவே கரெக்டான பக்குவமாக இருக்கனால இப்போ இது மேலே பார்த்திங்கன்னா ஒரு சைடு இது பண்ணிவிட்டு மல்லி புதினா ஆட் பண்ணி நெய் ஊற்ற ஆரம்பிச்சிடணும். நெய் அப்படியே பார்த்திங்கன்னா மலைச்சாரல் மாதிரி அப்படியே மேலால் ஊற்றி விடணும். நம்ம எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வாசமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம அளவுக்கு மீறி ஊற்றக்கூடாது. ஓரளவுக்கு மேலே ஊற்றிட்டு விட்டுறணும். போதும். இந்த அளவுக்கு நீங்கள் நெய் விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாழை இலையை வச்சு அதை மூடிடணும். நல்லா க்ளீனாக மூடிட்டிங்கன்னா இப்போ நம்ம தம் போடுறதுக்காக வாழை இலையை வச்சு நல்லா மூடிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவராவை க்ளோஸ் பண்ணணும். நல்லா மூடிட்டு எல்லா பக்கம் கவர் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வாழை இலையை வச்சு மூடினதுக்கப்புறம் நம்ம டவராவை க்ளோஸ் பண்ணிடணும். அப்புறம் டவரா மேலே பார்த்திங்கன்னா அந்த இடம் இதாகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மண் ஆட் பண்ணி சமப்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கீழே இருக்க நெருப்பு கட்டிகளை எடுத்து மேலே போட்டு தம் விடுறோம். நம்ம எந்த அளவுக்கு கறிக்கட்டிகளை அள்ளி போடுறோமோ அந்தளவுக்கு தம் ஆகும். கீழே நல்லா வெந்திருக்கும், மேலே லைட்டாக தண்ணி இருக்கும். அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தம் போடுறோம். இப்போ தம் போட்டாச்சு. தம் முடிஞ்சோன்னு பார்க்கலாம். இப்போ தம் ஆயிடுச்சு.
இப்போ நம்ம மேலே இருக்க அந்த பிளேட்டை எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு பார்ப்போம், வாழை இலையை எடுத்துகிட்டு. நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நீங்கள் பிரியாணி அருமையாக வரும். அதுக்காக நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஓரமாக விட்டு அதை கிண்டி விட்டு பார்க்கணும். நடுவில் விட்டிங்கன்னா கறி உடஞ்சிரும். உடையாமல் நம்ம நல்லா ஓரத்துலேருந்து லைட்டாக கிண்டி விட்டு பார்ப்போம். அருமையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தமீம் லவ்லி. வெல்கம் டு ஆல்.